ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இவ்வுலகத்தில் எதுவும் நிரந்தரம் அல்ல என்பதை புரிந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நடப்போம். நீதியின் பாதையில் வாழ்வோம். கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்வோம். உலக வாழ்க்கை கொஞ்ச காலம்தான், நிரந்தரமானதல்ல. நிரந்தரம் என்று நினைத்து கொண்டு போய்கொண்டிருக்க கூடாது. வாழ்க்கையை புரிந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு வேதத்தில் இருக்கிறது கற்றுக்கொண்டு நாம் செயல்படுவோம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 4ஆம் அதிகாரம் முழுவதும். வாழ்க்கையின் ரகசியங்கள். வாழ்க்கை என்றால் என்ன? ஏன் பிறக்கிறோம்? ஏன் இறக்கிறோம்? வாழ்க்கையில் நமக்கு சில சம்பவங்கள் சில நேரங்களில் நடக்கிறது, சில காரியங்கள் தாமதமாகிறது, சில விஷயங்கள் நடப்பதில்லை. இதற்கெல்லாம் காரணம் என்ன? இப்படிப்பட்ட வாழ்வியல் ரகசியங்களை அடங்கிய புத்தகம் பிரசங்கியா இருக்கிறது. பிரசங்கியை படிக்கும் போது வாழ்க்கை என்றால் என்ன, இவ்வுலகம் எப்படிப்பட்டது என்பதை பற்றின காரியத்தை அறிந்து கொள்ளலாம். மனித வாழ்வு என்றால் என்ன என்பதை மிக சுலபமான முறையில் புரிந்து கொள்ளும் வகையில் நமக்கு பிரசங்கி புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் இதை தவிர வேறு எந்த நன்மையும் மனிதருக்கு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் சந்தோஷமாய் இருக்க முயற்சி செய்ய வேண்டும். நீதியின் பாதையில் நீதியாய் நடந்து சந்தோஷமாய் இருக்க வேண்டும். அநியாயமாய் துன்மார்க்கமாய் நடந்து அல்ல, நீதியாய் நடக்க வேண்டும். கர்த்தருக்கேற்ற காரியங்களை செய்ய வேண்டும், ஆனால் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். அது எப்படி என்றால், பாவ காரியங்களில் ஈடுபடக்கூடாது. கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமை போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடாது. சாதாரணமாக நமக்கு இருக்கும் வசதிக்கு தேவையான நல்ல உணவுகளை வாங்கி சாப்பிடலாம், நம் வசதிக்கு ஏற்ப. அதே போல நல்ல உடைகள், நம்முடைய வசதிக்கேற்ற ஒரு கடன் வாங்காமல் நமக்கு இருக்கும் பணத்தில் ஒரு நல்ல உடைகளை வாங்கி உடுத்திக் கொள்ளலாம். சேமிக்க வேண்டும் சேமிக்க வேண்டும் என்று நாம் பத்திரப்படுத்தி பணத்தை வைத்துவிட்டு சிலர் நல்ல உணவு சாப்பிட மாட்டார்கள், உடை உடுத்த மாட்டார்கள், எந்த செலவும் செய்யாமல் அதிகமாய் சேர்த்து வைத்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி இல்லாமல் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, பண ஆசீர்வாதத்தை பயன்படுத்தி நன்றாக சாப்பிடுவது, உடுத்துவது போன்ற காரியங்களை செய்யலாம். தவறு இல்லை, அது தவறில்லை. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் கடன் வாங்கி செய்வதல்ல. இப்படி நாம் செயல்பட வேண்டும். வாழ்க்கையில் நமக்கு அத்தியாவசிய தேவைகளை சந்தோஷமாய் நாம் நிறைவேற்றிக் கொள்ளலாம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் காரியங்களை நாம் செய்யலாம். விருப்பப்பட்ட பொருள்களை வாங்கி கொடுக்கலாம், நியாயமானபடி, அநியாயம் இல்லாமல். ஆனால் அதே சமயத்தில் பாவத்தில் இன்பம் காணக்கூடாது. அநியாயமாய் கர்த்தருடைய வார்த்தையை மீறி செய்கிற பாவ செயல்களினால் நாம் சந்தோஷத்தை அனுபவிக்க நினைக்க கூடாது. அது மிகப்பெரிய தவறா இருக்கிறது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பை பெற நேரிடும். கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாக கூடாது. மனிதர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது கர்த்தருடைய அனுகிரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் கடினமாய் உழைத்து சம்பாதிக்கிற அந்த பணத்தை அதை சரியாக பயன்படுத்தி தன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி சந்தோஷமாய் ஒரு குடும்பம் வாழ்கிறது என்றால் அது கர்த்தருடைய அனுகிரகம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும் குடும்பத்தில் தான் அப்படி நடக்கும். உழைத்து சம்பாதித்த பணத்தை நல்லபடியாக செலவு செய்து அதை சந்தோஷமாய் அனுபவிப்பது கர்த்தருடைய கிருபை இருக்க வேண்டும். பலர் கடினமாய் உழைப்பார்கள், அதிகமாய் சம்பாதிப்பார்கள், ஆனால் அந்த பணம் முழுவதும் வீண் செலவுகள், விரைய செலவுகளாய் போகும். நல்ல உணவு கூட சாப்பிட முடியாது. அதிகமாய் சம்பாதித்தாலும் நல்ல உணவு கூட சாப்பிட முடியாது, உடை உடுத்த முடியாது, எந்த காரியங்களையும் தாம் விருப்பப்பட்டதை செய்ய முடியாது என்ற நிலையில் இருக்கும். காரணம் என்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாத குடும்பம் அப்படி இருக்கும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் அதில் நிறைவாய் சந்தோஷமாய் வாழ்வார்கள். அது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பிரியமாய் நாம் பரிசுத்தமாய் நீதியின் பாதையில் நடந்து நீதியாய் நியாயமாய் வாழ்ந்து நாம் சம்பாதிக்கும் பொழுது அந்த பணம் நமக்கு சிறியதாய் இருந்தாலும் பெரிதளவாய் பயன்படும். மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும், மிகுந்த நிறைவையும் தரும். தேவன் செய்வது எதுவோ அது நிலைத்திருக்கும்.
கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தால் அது நிச்சயம் நிலைத்திருக்கும், அதை அழிக்க முடியாது. இஸ்ரவேலர்கள் வம்சத்தில் பார்க்கும் பொழுது யாக்கோபு, ஏசா என்ற 2 குழந்தைகள் ரெபேக்காள் அம்மா வயிற்றில் இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் பிறக்கும் போதே, யாக்கோபையா பிறக்கும் பொழுதே அந்த இடத்தில் ஒரு போராட்டம் வருகிறது. அதன் பின்பு யாக்கோபையா பிறக்கிறார், 2வதாக பிறக்கிறார். ஏசா 1வது பிறக்கிறார். இப்படியாக வந்தாலும் அப்பொழுது பிறக்கும் போதிலிருந்து அதன் பின்பும் பல யுத்தங்கள். ஏசாவுக்கு பயந்து யாக்கோபு ஓடி போகிறார். அங்கு போனதும் திருமணம் நடக்கிறது லேபானிடத்தில். அவர்களுடைய வீட்டில் பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அதன் பின்பாக மீண்டுமாக மிகுந்த போராட்டங்கள், வாழ்க்கை முழுவதும் பல போராட்டங்களை சந்திக்கிறார். இப்படி கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய நினைத்து விட்டால், அவர் நினைத்தால் அது மாறாது. அவர் நிச்சயம் செய்து முடிப்பார். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதை அழிக்க முடியாது. யாக்கோபையாவின் வம்சமே இஸ்ரவேலர்களா இருக்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தை அழிக்க வேண்டும், யூதர்களை அழிக்க வேண்டும் என்று எத்தனையோ காலங்கள், எத்தனையோ விதமான மனிதர்கள் எழுப்பி முயற்சித்து பார்த்தார்கள். ஆமான் அந்த காலத்தில் யூதர்களை அழிக்க முயற்சித்தான். எஸ்தர் புஸ்தகத்தில் இருக்கிறது. கொஞ்ச காலத்திற்கு முன்பாக ஹிட்லர் ஆயிரக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்து யூத இனத்தையே அழிக்க வேண்டும் என்று நினைத்தான். அந்த மனிதனும் இறந்து போனார். ஹிட்லர் நினைத்து அப்படியாக யூதர்களுக்கு விரோதமாய் செயல்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்த காரியங்களே. இப்படி கர்த்தர் ஒருவரை காப்பாற்ற நினைத்தால், ஒரு சந்ததியை காப்பாற்ற நினைக்கும் போது அதை அழிக்க யாராலும் முடியாது. கர்த்தரை பாதுகாக்கிறார். அவர் நினைத்த எந்த காரியத்தையும் தடைப்படுத்த யாராலும் முடியாது. அதை புரிந்து கொள்வோம். கர்த்தர் நம் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்ய சொல்லி இருந்தால் நிச்சயம் அது நிறைவேறும். யாராலும் அதை தடை செய்ய முடியாது, நிறைவேறாமல் இருக்காது. நிச்சயம் அதை செய்வார். விசுவாசத்துடன் காத்திருப்போம். நமக்கு ஒரு வேலை ஏதாவது கர்த்தர் கொடுத்திருந்தால் அதை நிச்சயம் நிறைவேற்றி முடிப்போம். நாம் செய்யாவிட்டால் வேறு ஒருவரை வைத்தாவது கர்த்தர் நிச்சயம் செய்து விடுவார். அதனால் கொடுத்த வேலையை நாம் நல்லபடியாக செய்வோம். கர்த்தர் ஒரு வேலையை நமக்கு கொடுத்திருந்தால் அதில் நாம் ஒன்றை கூட்டக்கூடாது அல்லது குறைக்க கூடாது. நாம அதில் சற்று அதிகப்படுத்துவோம் என்றோ அல்லது குறைப்போம் என்றோ செய்யக்கூடாது. அதில் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தின்படியே எல்லாவற்றையும் பரிபூரணமாக செய்ய வேண்டும். நம்முடைய விருப்பம் அதில் நுழையக்கூடாது. மனிதர்கள் தம்முடைய சமூகத்தில் பயந்திருக்கும்படி கர்த்தர் இப்படி செய்கிறார். இப்படி நாம் ஏதாவது கர்த்தருடைய சித்தத்தின் நடுவில் நாம் எதையாவது குழப்ப நினைத்தால் கர்த்தர் நம்மை அடித்து போடுவார். கர்த்தருக்கு முன்பாக நாம் பயப்படும்படியாக அவர் இப்படி செய்கிறார். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருந்து காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டும். நம் விருப்பப்படி எதையும் செய்யக்கூடாது. எந்த காரியத்தை கர்த்தர் சொல்லி இருந்தாலும் அதை அப்படியே கீழ்ப்படிந்து முழுமையாய் நிறைவேற்ற வேண்டும். அதாவது இந்த உலகத்தில் ஏற்கனவே நடந்த காரியங்கள் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நடக்கிற காரியங்கள் இனிமேலும் நடக்கும். அதாவது ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் என்று சொல்வார்கள், வரலாறு திரும்புகிறது என்று. அந்த காலத்தில் ஏற்பட்ட காரியங்கள் தான் இந்த காலத்திலும் நடக்கிறது. இந்த காலத்தில் நடக்கிற காரியங்கள் இனி வரும் எதிர்காலத்திலும் நடக்கும். அதனால் புதிய காரியம் என்று ஒன்றும் இல்லை. இதுவரை நடந்த காரியத்தை தேவன் விசாரிப்பார். இதுவரைக்கும் ஒரு காரியம் நடந்திருக்கிறது என்றால் எந்த காரியமா இருந்தாலும் அதிலுள்ள நன்மை தீமைகளை கர்த்தர் விசாரிப்பார். யார் நன்மை செய்தார், யார் தீமை செய்தார், யாருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், யாரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் முடிவு செய்வார். அதை விசாரித்து காரியங்களை வாய்க்க பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் நியாயஸ்தலத்தை பூமியில் பார்க்கிறார், அங்கு அநியாயம் இருக்கிறது. நீதி ஸ்தலத்தை பார்க்கிறார், அங்கு அநீதி இருக்கிறது. அதாவது நீதி நியாயங்கள் நிறைவேற்றப்பட வேண்டிய இடங்களில் எல்லாம் அநியாயமும் அநீதியும் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த காலத்தில் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், நீதிமன்றம் கோர்ட்டில் நீதி நியாயம் செயல்படாமல், நீதி நிறைவேறாமல் அநியாயமும் அக்கிரமமும், அதாவது லஞ்சம் வாங்கி கொண்டு தவறான தீர்ப்பு சொல்வது போன்ற காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். சகலமும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நியாயஸ்தலம் என்பது நீதிமன்றமா இருக்கிறது. அங்கு எந்தவித பொய்யும் புரட்டும் ஏமாற்று வேலையும் இருக்கக்கூடாது. நீதியாய் நியாயமாய் செய்யப்பட வேண்டும். ஒரு அரசாங்கம் என்று சொல்லும் பொழுது அந்த அரசாங்கமும் அரசாங்க அதிகாரிகளும் நீதியோடும் நியாயத்தோடும் இருக்க வேண்டும். அவர்கள் நீதியை நிறைவேற்றுகிறவர்களாக வாழ வேண்டும். அப்படி செய்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் அப்படி செய்யாமல் இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு ஏற்ற
தண்டனையை கர்த்தர் தருவார். சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறது, இனிதான் நடக்கப் போகிறது. இவ்வுலகத்தின் முடிவுக்கு பின்பாக மனித இனத்தின் அந்த 6000 வருடம் முடிந்த பின்பாக கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாள் வருகிறது. அந்த நாளில் மனிதர்களுடைய எண்ணங்களையும் அவர்களுடைய செய்கைகளையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். இனி வரும் காலமாய் இருக்கிறது, இனி நடக்க போகிறது. கர்த்தரே இதை செய்ய போகிறார். அப்படி இருக்க நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நியாய தீர்ப்பு, அதாவது இந்த இடத்துல மிகப்பெரிய ஆச்சரியமான காரியம், இந்த உலகத்தில் அரசாங்கம் அதிகாரிகளாக இருந்தாலும் ஒரு குடும்பமாக இருந்தாலும் யார் என்ன செய்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் நியாயம் தீர்ப்பார்கள். இது நீ செய்வது தவறு, நீ செய்வது சரி என்று சொல்வார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒருவருடைய செயல்களையும் ஒருவருடைய எண்ணங்களையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பாராம். மனிதன் செய்கிற செயல்களை மட்டும் அல்லாமல் அதற்கு சரியான நியாய தீர்ப்பு உண்டு. அவர்கள் எந்த எண்ணத்தில் செய்கிறார்கள் என்பதற்கும் நியாய தீர்ப்பு உண்டாம். தவறான எண்ணத்தோடு சிறிய தவறு செய்திருந்தாலும் கூட அதற்கும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பாராம். கர்த்தர் எவ்வளவு நீதி உள்ளவர், மிக துல்லியமாக நியாய தீர்ப்பை செய்வார். கர்த்தருக்கு பயந்திருப்போம், எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை நினைத்து கொண்டிருப்போம். செயல்களில் தவறு செய்யாவிட்டாலும் எண்ணங்களில் கரைப்பட்டிருந்தாலும் நியாய தீர்ப்பு வரும், மறந்துவிடக் கூடாது. அதனால் நினைவுகளை, நம் சிந்தனைகளை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்வோம். நாம் தீயதை நினைக்காமல், தீயதை பாராமல், தீயதை கேட்காமல் பரிசுத்தமாய் வாழ்வோம். அதுவே நம்மை கர்த்தரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும், நியாய தீர்ப்பு நாளுக்கு தப்புவிக்கும். மிருகங்களை போல இருக்கிறார்கள், மிருகங்களின் வாழ்க்கையை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக, மிருகங்களை போலதான் மனிதர்களும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக, பெருமை அகலும்படியாக, மனித இனத்தின் பெருமை அகலும்படியாகவும், தாழ்மை உள்ளவர்களாய் மனிதர்கள் இருக்கும்படியாகவும் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். இப்படிப்பட்ட சோதனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். வாழ்க்கையில் மனிதர்களுக்கு சோதனையை கர்த்தர் தங்களை தாழ்த்தும்படியாக, மனித இனம் தங்களை தாழ்த்தும்படியாக சோதனைகளை நியமிக்கிறார். மிருகங்கள் எதையெல்லாம் செய்கிறதோ, மிருகங்களின் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் மனிதர்களுக்கும் இருக்கிறது. மிருகங்கள் பிறக்கிறது, இறக்கிறது, மண்ணிலிருந்து தோன்றுகிறது, மண்ணிற்கு திரும்புகிறது. அதே போலதான் மனிதனும் மண்ணிலிருந்து தோன்றி மண்ணிற்கு மறைகிறான். மிருகங்கள் சாகிறது போலவே மனிதனும் சாகிறான். மிருகங்களின் சுவாசமும் மனிதர்களின் சுவாசமும் ஒன்றே என்று வேதம் சொல்லுகிறது. இன்று விஞ்ஞான கண்டுபிடிப்பும் மனிதர்கள் ஆக்சிஜனை எடுத்துக் கொள்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுகிறோம் என்று சொல்லப்படுகிறது. அதே போலதான் மிருகங்களுக்கும். வேதம் இதை அந்த காலத்திலேயே சொல்லி இருக்கிறது. சுமார் 2500 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட பிரசங்கி புஸ்தகத்தில் இது இருக்கிறது. மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் சுவாசம் ஒன்றே என்று. மிருகங்களை விட மனிதன் மேன்மை உள்ளவன் அல்ல, எல்லாம் மாயையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காரியம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். உலக பிரகாரமாக இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மனிதனுடைய உடலும் வாழ்க்கையும் மிருகங்களுடைய வாழ்க்கையும் ஒரு போலதான் இருக்கிறது. ஒரே காரியமாக, ஒரே காரியங்களாக இருக்கிறது. மனிதனுக்கு பிறப்பு இறப்பு உண்டு, அதே போல மிருகங்களுக்கும். மனிதனுக்கு வியாதி வருகிறது, மிருகங்களுக்கும் வியாதி வருகிறது. மனிதனின் ஆகாரம் புசிக்க வேண்டியிருக்கிறது, சுவாசிக்க வேண்டியிருக்கிறது, அதே போலதான் மிருகங்களும். இப்படி மனிதனும் மிருகங்களும் ஒன்றே என்று சொல்லப்பட்டிருக்கிறது உலக வாழ்க்கையின்படி. ஆனால் மரித்த பின்பு மிருகங்களுடைய ஆவி பாதாளத்திற்கு கீழே இறங்குகிறது, மனிதர்களுடைய ஆவியோ பரலோகத்திற்கு ஏறுகிறது, மேலே ஏறுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. மண்ணிலே உண்டான மிருகமும் மனிதனும் மண்ணிற்கே திரும்புகிறது. அப்படி இருக்கும் பொழுது ஆவி மட்டும், மனிதனுடைய ஆவி மேலேயும் கர்த்தரிடத்தில் சேர்கிறது, மேலே செல்கிறது. பாதாளத்தில் மிருகங்களுடைய ஆவி சென்று அடைகிறது. இது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆவியில் வேறுபாடு உண்டு. மனிதர்களின் சரீர அமைப்பும் மிருகங்களின் சரீரமும் ஒத்த குணங்களை உடையவைகளாய் இருக்கிறது. ஒன்று போல் ஒரே தன்மையுடையதாய் இருக்கிறது. அப்படி இருக்க மனிதனுடைய ஆவி வேறு, மிருகங்களுடைய ஆவி வேறு. மனிதனுடைய ஆவி இறந்த பின்பு மேலே போகிறது, மிருகங்களுடைய ஆவியோ பாதாளத்திற்கு செல்கிறது. இந்த காரியத்தில் சற்று கவனிப்போம்.
மிருகங்களின் ஆவி பாதாளத்திற்கு செல்லுகிறது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது ஒரு உவமையை சொன்னார் தம்முடைய சீஷர்களுக்கு. அதாவது ஐஸ்வர்யவான் லாசருவின் சரித்திரம் சொல்லப்பட்டது. அந்த வாழ்க்கையின் முடிவில் ஐஸ்வர்யவான் நரகத்திற்கு பாதாளத்திற்கு சென்றதாகவும் லாசரு பரலோகத்திற்கு சென்றதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. லாசரு என்ற பரிசுத்தவான், அவர் பூமியில் இருக்கும்போது ஏழையாக இருந்தார். ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஆபிரகாம் ஐயாவின் மடியில் கொண்டு போய் விடப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கவனித்து பார்த்தால் மனிதனுடைய ஆவி மேலே செல்லுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பிரசங்கி புஸ்தகத்தில் மிருகங்களின் ஆவி கீழே செல்லுகிறது என்று சொல்லியிருக்கிறது. ஐஸ்வர்யவான் லாசரு சரித்திரத்தில் ஐஸ்வர்யவானுடைய ஆவியும் கீழே சென்றிருக்கிறது பாதாளத்திற்கு. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ரட்சிக்கப்படாத மனிதர்கள், கர்த்தரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பாத மனிதர்கள் மிருகங்களோட கூட பாதாளத்திற்கு செல்கிறார்கள். அவர்களுடைய ஆவி ரட்சிக்கப்பட்ட மனிதர்களுடைய ஆவிதான் மேலே செல்லுகிறது. அவர்களை மனிதர்களாக எண்ணப்படுகிறார்கள் வேதத்தின்படி. மற்ற மனிதர்கள், ரட்சிக்கப்படாத மனிதர்கள், கர்த்தருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் மிருகங்களில் ஒன்றாகவே வாழ்ந்து மடிகிறார்கள். ஆவியும் அங்கே போய் மடிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில் ரட்சிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை புரிந்து கொள்வோம். மனிதன் என்பதற்கான, மனித வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதற்கான அடையாளமே கர்த்தரை ஏற்றுக்கொள்வதுதான். இப்படி இருக்கிறபடியால் மனிதன் தன் வாழ்க்கையில் சந்தோஷமாய் இருப்பது, மகிழ்ச்சியாய் இருப்பதை தவிர வேறொரு நன்மை எதுவும் இல்லை. இந்த உலகத்தில் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அதுதான் இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற ஒரே காரியம். இவ்வுலகத்தில் ஒரு மனிதன் அனுபவிக்கும் மிகப்பெரிய சொத்து அவன் அனுபவிக்கும் மகிழ்ச்சி மட்டும்தான். தன் வாழ்நாள் முடிந்ததும் இந்த உலகத்தில் தன்னுடைய சொத்து, தன்னுடைய வீடு, தன்னுடைய எல்லா காரியத்திற்கும் என்ன நடக்கிறது என்று அந்த மனிதனுக்கு தெரியாது. அவன் வாழ்க்கை முடிந்து சென்ற பின்பு, உலகத்தை விட்டு போன பின்பு, மரணம் அடைந்த பின்பு அவன் சேர்த்து வைத்த சொத்துகளும், அவன் கட்டிய வீடும், அவனுடைய பொன் பொருளும் என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியாது. அதை யாரும் போய் சொல்லவும் முடியாது அந்த மனிதனிடம். அதனால் இருக்கும் வரைக்கும் சந்தோஷமாய் இருந்து நீதியின்படி வாழ்ந்து சந்தோஷமாய் மகிழ்ச்சியை அனுபவித்திரு இந்த உலகத்தை என்று வேதம் சொல்லுகிறது. இதற்கு பின்பு கர்த்தர் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்முடன் பேசுகிறார். அதாவது இந்த சூரியனுக்கு கீழே இந்த பூமியில் நடக்கிற கொடுமைகளை எல்லாம் நான் சிந்தித்து பார்த்தேன். ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். ஒடுக்குகிறவர்களின் பட்சத்தில் பலன் இருந்தது. ஆனால் ஆறுதல் சொல்ல அவர்களுக்கு யாருமே ஆறுதல் சொல்லவில்லை. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஆள் இல்லை. கொடுமைப்படுத்தியவர்கள் பலவான்களா இருக்கிறார்கள். அவர்களால் முடியும். ஆனால் அவர்கள் ஆறுதல் சொல்ல தயாரா இல்லை. கொடுமைப்படுத்தப்படுகிறவர்கள், ஏழைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், நீதிமான்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். அவர்கள் மிகவும் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களை காப்பாற்ற யாரும் இல்லை. அவர்களை தேற்றுவார் யாரும் இல்லை. ஆனால் துன்மார்க்கரோ, அவர்களை கொடுமைப்படுத்துகிறவர்களோ மிகவும் பலசாலிகளாக, எல்லாவித பலனை பெற்றவர்களாக, ஐஸ்வர்யத்தால் நிரம்பியவர்களாக, அதாவது மிகுந்த பலம் உள்ளவர்களாக, எல்லாவித பலனும் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒடுக்க மனம் இருக்கிறது. ஆனால் ஆறுதல் சொல்ல ஒருவருக்கும் மனம் இல்லை. இப்படி நடப்பதினால் இன்னும் உயிரோடு இருந்து வாழ்கிறவர்களை விட ஏற்கனவே பிறந்து மரித்தவர்களின் வாழ்க்கையே சரி. அவர்கள் எல்லா காலத்தையும் முடித்துவிட்டு போய்விட்டார்கள். அவர்கள் அதுவே சரியானது, நல்லது என்று நான் நினைத்தேன். ஆனால் அதைவிட மிகவும் பெரிய நல்லது என்னவென்றால், இதைவிட பிறக்காமலேயே இருக்கிற ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அந்த மனிதன்தான். அதாவது இவ்வுலகத்தில் இருக்கிற மனிதர்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே மரித்தவர்கள், கொடுத்து வைத்தவர்கள், அவர்கள் தங்கள் பாடுகளை முடித்து போய்விட்டார்கள். அவர்கள் பரவாயில்லை, அவர்கள் நிலை. ஆனால் இன்னும் பிறக்காத மனிதர்களின் நிலைமை என்பது மிகவும் சிறந்தது. ஏனென்றால் இந்த பூமியின் கீழ் இருக்கிற துன்பத்தை அவர்கள் பார்க்கவில்லை, எந்த துயரத்தையும் அனுபவிக்கவில்லை. அதனால் அவர்களை கொடுத்து வைத்தவர்கள். இன்னும் பிறக்காதவர்கள் இந்த பூமியில் நடக்கிற கெட்ட செய்கைகளை அவர்கள் பார்க்காமல் இருக்கிறார்கள். அவர்கள் பரிசுத்தமா இருக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய வாழ்க்கையே சிறந்தது
என்று சொல்லப்பட்டிருக்கு. மனுஷன் படும் எல்லா பிரயாசமும், மனிதனுடைய முயற்சிகளும் அவனுடைய செய்கைகளும் மற்றவர்களுடைய பொறாமைக்கு ஏதுவாய் இருக்கிறதை பார்க்கிறேன் என்றார். அதாவது மற்றவர்கள் பொறாமைப்படுகிறார்கள். அவன் பார் எப்படி செய்கிறான், பார் அவன் எப்படி வேலை செய்கிறான், எவ்வளவு சம்பாதிக்கிறான், எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்கிறான் என்று மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது ஒரு மனிதன் தானாக முயற்சிக்கிறான், அவன் கடினமாய் உழைக்கிறான், அதிக பணம் பொருள் ஈட்டுகிறான், அவன் சந்தோஷமாய் வாழ்கிறான். இதில் மற்றவர்கள் பொறாமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது? அவர்கள் உழைப்பு அவர்களுடைய வருத்தம், அதன் பலனை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அப்படி இருக்க மற்றவர்கள் பொறாமைப்பட வேண்டியது என்ன? பொறாமை என்பது தீய குணம். இது மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். பொறாமைப்பட்டு அடுத்தவர்களை தவறாய் பேசுவது இது எவ்வளவு பெரிய தீங்கு. அவரவர் கடினமாய் உழைத்து வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள், பணம் சம்பாதிக்கிறார்கள், பொருளீட்டுகிறார்கள், நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கிறது அவர்களுக்கு என்றால் அவர்கள் முயற்சி, அவர்கள் உழைப்பு, அவர்களுடைய செயல்கள், அதற்கேற்ற பலன்கள். அதற்கு நாம் மற்றவர்கள் பொறாமைப்பட வேண்டிய அவசியம் என்ன? அதற்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அப்படி அந்த உணர்வு இல்லாமல் பொறாமைப்படுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். அது தவறு, அது மாயை, மனதுக்கு சஞ்சலமான விஷயம். இது இப்படி இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தவரை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. மூடன் தன் கைகளை கட்டிக்கொண்டு தன் சதையையே தின்கிறான். ஒரு முட்டாள் இருக்கிறான் என்றால் அவனுக்கு எவ்வளவுதான் பொருள் இருந்தாலும் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அவன் நல்ல வாழ்க்கையை அவன் வாழ மாட்டான், அவனால் அனுபவிக்க முடியாது. தன் கையை கட்டிக்கொண்டு தன் சதையே தின்கிறான் என்றால் அதன் பொருள் அவன் கையில் கொடுத்தால் கூட அதை எடுத்து சாப்பிடாமல், அதை பயன்படுத்தாமல், கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை பயன்படுத்தி சந்தோஷமாய் வாழாமல் அவன் தன் ஆசீர்வாதத்தையும் உதாசீனப்படுத்துவான். தன்னுடைய சோம்பலினால் கர்த்தர் ஆசீர்வதித்தாலும் அதை அனுபவிக்க மாட்டான். தன்னுடைய ஆசீர்வாதங்களை கூட அனுபவிக்க அவன் சோம்பல் படுவான். எல்லாவற்றிற்கும் சோம்பல். அப்படிப்பட்டவர்கள், சோம்பேறியாய் இருப்பவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நற்பலன்களை அனுபவிக்க முடியாது. ஏனென்றால் அவன் முட்டாளா இருக்கிறான். முட்டாளுக்கு நன்மையை அனுபவிக்க தெரியாது. எவ்வளவு இருந்தாலும் அதை அனுபவிக்க தெரியாது. ஒரு சிறு காரியத்தை பார்ப்போம். ஒரு அழகான வீட்டை கட்டி ஒரு முட்டாளை அந்த வீட்டை கொடுத்து நீ இதில் வாழ் என்று சொன்னால் அவனால் அந்த வீட்டில் சந்தோஷமாய் வாழ முடியாது. அவன் எந்த பொருட்களை எங்கு வைக்க வேண்டும் என்று கூட அவனுக்கு தெரியாது. முட்டாளுக்கு ஞானம் இருக்காது. தன் வழியிலேயே எல்லாவற்றையும் போடுவான், கால்களில் எடுத்துக் கொள்வான், அதை மிதித்து போடுவான், உடைத்து போடுவான், கதவுகளை ஜன்னல்களை இடித்து போடுவான், ஏதாவது தவறு செய்து அதை உடைத்து சின்னபின்னமாக்குவான். முட்டாளால் ஒரு நல்ல வீட்டில் இலவசமாக கொடுத்தால் கூட அவனால் அதில் வாழ முடியாது. ஞானமான ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அவனுக்கு வீடே தேவையில்லை. அவன் தானாக ஒரு காட்டில் எத்தனையோ பேர் செய்வதை பார்த்திருக்கிறோம். மூங்கில்களை அறுத்து காட்டில் இருக்கிற மரங்களை வெட்டி கூட காடுகளில் சிறிய சிறிய கூடாரங்களை போட்டு வாழ்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு திறமையாக ஞானமாக வீடுகளை கட்டுகிறார்கள், வெறும் மர மூங்கிலை வைத்து. அப்படியெல்லாம் செய்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். அதற்கு தேவை ஞானம். சிறிய மண் குடிசைகளை கட்டி கூட ஏழைகள் வாழ்கிறார்கள். அது ஞானமாய் செயல்படுகிறார்கள். ஒவ்வொரு காரியத்திலும் ஞானம் தேவை. எல்லா காரியத்திற்கும். வாழ்க்கையில் மூடன் எவ்வளவு கொடுத்தாலும் அவனால் நல்லபடியாக வாழ முடியாது. மன வேதனையோடும் சஞ்சலத்தோடும் 2 கைப்பிடி நிறைய இருப்பதை விட மன நிம்மதியுடன் ஒரு கைப்பிடி இருப்பதே நல்லது. அதாவது மிகுந்த வேதனையோடனும் துக்கத்துடனும் அதிக பாடுபட்டு அதிகமாய் சம்பாதித்து அந்த பொருளை வைத்து நிம்மதி இல்லாமல் இருப்பதை விட கொஞ்சமாய் சம்பாதித்தாலும், கொஞ்சமாய் உழைத்து கொஞ்சம் பலன் கிடைத்தாலும் அதில் நிம்மதியாய் சமாதானமாய் வாழ்வதே சிறந்தது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது நீதியின் பாதையில் நடந்து நேர்மையாய் உழைத்து அதில் வரும் கொஞ்ச பணமானாலும் அதை வைத்து நிம்மதியாய் வாழ வேண்டும். பொய் சொல்லி லஞ்சம் வாங்கி பிறரை ஏமாற்றி அதிக பணம் சம்பாதித்து அதையெல்லாம் வைத்துக்கொண்டு நிம்மதி இல்லாமல் பிரச்சனைகளும் பாடுகளும் சோதனைகளும் இருந்தால் அது நிம்மதியற்ற வாழ்க்கை,
பாவம் செய்தால் அதுதான் வரும். பரிசுத்தமாய் நீதியாய் நடந்தால், நேர்மையாய் சம்பாதித்தால் அந்த பணத்தில் நிம்மதி இருக்கும். அந்த வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையா இருக்கும். அது இதன் பின்பு சூரியனுக்கு கீழே இன்னொரு மாயையான காரியத்தையும் நான் கண்டேன் என்று சொல்லுகிறார் பிரசங்கி. என்ன அது மாயையான காரியம் என்றால், ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதனுக்கு பிள்ளைகள் இல்லை, சகோதரனும் இல்லை. அவன் அதிகமாய் பிரயாசப்படுகிறான், அதிக முயற்சி செய்கிறான், கடினமாய் உழைக்கிறான், அதிக பணம் சம்பாதிக்கிறான். ஆனால் அவன் ஒரு நிமிடம் கூட யோசித்து பார்ப்பதில்லை. யாருக்காக நான் இத்தனை பாடுகள் அனுபவிக்கிறேன்? இத்தனை பாடுபட்டு பொருளீட்டுவது எதற்காக? நமக்கு பிள்ளைகளும் இல்லை, சகோதரனும் இல்லை. நாம் எதற்காக இவ்வளவு பாடுபட வேண்டும் என்ற சிந்தனையும் அவன் மனதில் இல்லை. அவன் பாட்டிற்கு அவன் விருப்பம் போல அவன் உழைத்து கொண்டிருக்கிறான். அதிக பாடுபட்டு கடினமாய் உழைத்து சம்பாதிக்கிறான். அது அவனுக்கு தேவையில்லை. அப்படி இருந்தும் அவன் கடினமாய் உழைத்து கொண்டு அதை ஏன் சேர்க்க பிரயாசப்பட வேண்டும்? அவன் கண்கள் ஐஸ்வர்யத்தினால் திருப்தி ஆவதில்லை. இன்று பலரும் அப்படித்தான் இருக்கிறார்கள். நாம் சேர்க்கிற பணம் எங்கே போக போகிறது, யார் அனுபவிக்க போகிறார்கள் என்பதை குறித்தான கவலை எல்லாம் அவர்களுக்கு இல்லை. தங்கள் கண்களால் அந்த ஐஸ்வர்யம் இவைகளில் எனக்கு இவ்வளவு பணம் இருக்கிறது, இவ்வளவு சொத்து இருக்கிறது என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். அந்த கண்களால் பார்த்து திருப்தி அடைவது, அந்த சந்தோஷப்படுவதற்காக அந்த ஐஸ்வர்யத்தை சேர்க்கிறார்கள். எனக்கு பின்பு இதை யார் அனுபவிக்க போகிறார்கள், என்ன நடக்க போகிறது என்கிற சிந்தனை அவர்களுக்கு இல்லை. இதுவும் மாயையாயிருக்கிறது. இவ்வுலகத்தில் நான் ஒரு நன்மையையும் அனுபவியாமல் அதிகமாய் பிரயாசப்பட்டு அதிகமாய் சம்பாதித்து இந்த பொருள்களை நான் பணத்தை என்ன செய்ய போகிறேன் என்ற நினைவே அவர்களுக்கு இருக்காது. ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நல்லது. எப்பொழுதும் தனிமையாய் இருப்பதை விட ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக, துணையாக, ஒருவருக்கொருவர் ஐக்கியமாய் இருப்பது மிகவும் நல்லது. ஏனென்றால் ஒருவர் விழுந்தால் இன்னொருவர் தூக்கிவிட முடியும். ஒருவருக்கு ஒரு துன்பம் வந்தால் மற்றவர் தாங்க முடியும். இவருக்கு ஒரு துன்பம் வந்தால் அவர் தாங்க முடியும். இப்படி இருக்க ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருப்பது நல்லது. நாம் பிரிந்து தனிமையாய் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒற்றுமையாக ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தனியாய் இருப்பவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட ஆளில்லையே. தனிமையில் வாழ்கிறவனுக்கு யாருமே இல்லை. அவன் விழுந்தால் விழுந்து கிடக்க வேண்டியதுதான், தூக்கிவிட துணை இல்லை. 2 பேராய் படுத்திருந்தால் சூடுண்டாகும், சரீரம் படும் பொழுது சூடுண்டாகும். ஆனால் ஒண்டியாய் இருப்பவனுக்கு சூடுண்டாவது எப்படி? இருவர் இணைந்திருக்கும் பொழுது எதிரி யாராவது வந்தால் இவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த எதிரியை அழித்து விடலாம், எதிர்த்து நின்று விடலாம். யாருமே இல்லாமல் நாம் தனிமையா இருந்தால் நம்மை எதிர்த்து வருகிறவர்களை நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, தோற்று போவோம், பாதுகாப்பு இருக்காது. முப்பரி நூல் சீக்கிரமாய் அறாது. அதாவது 3 நூல்களை இணைத்து கயிறாக திரித்தால் அவை சீக்கிரமாய் அருந்து போகாமல் நீண்ட நாட்கள் உறுதியாய் இருக்கும். அதுபோல ஒருவரோடொருவர் இணைந்து ஒற்றுமையாக இருக்கும் பொழுது நமக்கு பாதுகாப்பு உண்டாகும். ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளலாம், எதிரியை வீழ்த்தலாம். ஒற்றுமை முக்கியம். வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக, குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், சபை ஒற்றுமையாக இருக்க வேண்டும், தேசத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இதுவே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற பாடமா இருக்கிறது. ஒரு மனிதன், ஒரு ராஜா இருக்கிறான். அவன் வயது முதிர்ந்தவனாய் இருக்கிறான். வயது முதிர்ந்தவனாய் இருந்தும் யார் எந்த ஆலோசனை சொன்னாலும் கேட்காதவனாய் இருக்கிறான். ஆலோசனையை கேட்காத கிழவனும் ராஜாவுமாகிய ஒரு மனிதனை விட நல்ல புத்திமதிகளை செவி கொடுத்து கேட்கிற இளைஞனான ஏழையே வாசி. ஏழையா இருந்தாலும் இளைஞனா இருந்தாலும் வயதாகவில்லை என்றாலும் ஆலோசனையை கேட்கிற மனம் இருந்தால் அவன் ஞானி என்று வேதம் சொல்லுகிறது. அதுவே சிறந்தது. எப்பொழுதும் கேட்கிறதற்கு தீவிரமா இருக்க வேண்டும், பேசுகிறதற்கு தான் தாமதமாய் இருக்க வேண்டும். சிறைச்சாலையில் பிறந்து அரசால புறப்படுகிறவரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையாவாரும் உண்டு. ராஜா வீட்டில் பிறந்திருந்தாலும் ஏழையாய் வாழ்கிற நிலை சிலருக்கு வந்துவிடும். வாழ்க்கை எதையும் எங்கேயும் கொண்டு போய் சேர்க்கும். எதுவும் நிரந்தரம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் சிறை கைதியாய் இருக்கிறான் என்றால் அவன் ராஜாவாக மாறவும் கூடும். யோசேப்பு ஐயாவின் வாழ்க்கையில் இது நடந்தது.
சிறை கைதியாய் இருந்தவர், அடிமையாய் இருந்தவர் ராஜாங்கத்தை ஆள வந்தார். அதே போல பெரிய ராஜாக்களாக அரண்மனையில் பிறக்கிறவர்கள் கூட ஏழையாகி மிகவும் ஏழ்மை நிலையில் இருப்பவர்களும் உண்டு. இப்படிப்பட்ட காரியங்களும் நடக்கும். இந்த உலகத்தில் வாழ்க்கையின் நிலை என்பது நிரந்தரமானதல்ல, செல்வம் நிலையானதல்ல என்பது பொருள். ஒரு ராஜாவுக்கு மகன் இருக்கிறான் என்றால் அவர்கள் அந்த மகனின் மீது எல்லோரும் பாசமாய் இருப்பார்கள், அன்பு காட்டுவார்கள். இப்படி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்த மனிதர்கள் ஒரு காலம் வரும்போது அதே ராஜாவை அவர்கள் வெறுக்கவும் நேரிடும். மனிதனின் அன்பு மாறி போகும், மனிதர்களின் தயவும் மாறி போகும், அவர்கள் ஆதரவு மாறி போகும். எதுவும் நிரந்தரமானது அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ராஜாவின் மகன் இளவரசன் என்பதினால் எல்லோரும் கொண்டாடி கொண்டிருப்பார்கள். ஒரு காலம் வரும், அந்த மாற்றம் வரும் பொழுது அதே இளவரசனை இந்த ஜனங்கள் வெறுக்கிற காலமும் வரும். இப்படி கூட மாறும் வாய்ப்பு உண்டு. அதனால் மனிதர்களின் அன்பு நிரந்தரம் அல்ல, மனிதனுடைய ஐஸ்வர்யம் நிரந்தரம் அல்ல, மனிதனுடைய பதவி நிரந்தரம் அல்ல, இவ்வுலகத்தில் எதுவும் நிரந்தரம் அல்ல என்பதை புரிந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நடப்போம். அவர்களுடைய வழிகளில் நீதியின் பாதையில் வாழ்வோம். கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்வோம். உலக வாழ்க்கை கொஞ்ச காலம்தான், நிரந்தரமானதல்ல. நிரந்தரம் என்று நினைத்து கொண்டு போய்கொண்டிருக்க கூடாது. வாழ்க்கையை புரிந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு வேதத்தில் இருக்கிறது கற்றுக்கொண்டு நாம் செயல்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.